சுத்தமா இருக்கிற வீடு நல்ல ஒரு ஆற்றலை தர்றது. அசுத்தமா இருக்கிற வீடு தரித்திரமான வீடு அப்படின்னு நாம யோசிக்க வேண்டாம். எல்லாருக்கும் ஒரு ஒரு நாள் முடியாத நிலை அப்படின்றது வரும். அப்போ நாம எப்படி நம்மளுடைய வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பார்த்து செஞ்சுக்கணும் அப்படின்றத ஒரு பட்டியல் போட்டு நம்ம செய்வோமோ, அப்படிதான் நாம செஞ்சுக்க முடியும். இல்லையா? இது எதற்காக அப்படின்னு சொன்னா, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எப்பல்லாம் முடியுதோ அப்பல்லாம் சின்ன சின்ன வேலைகள நம்ம முடிச்சு வச்சுக்கணும். அதாவது அப்படி அப்படியே போட்டது போட்டபடி, இது அப்படியே இருக்கட்டும், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறது. இதெல்லாம் இல்லாமல் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நாம நம்மளையும் பார்த்துக்கணும், குடும்பத்தையும் பார்த்துக்கணும், குழந்தைகளையும் பார்த்துக்கணும். இது ஏன் நமக்கு மட்டும் தானா? நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடையாதா? அப்படின்னா, அந்த ஒரு திறமை நம்மகிட்ட இருக்கணும். ஏங்க இத மட்டும் கொஞ்சோண்டு செஞ்சு குடுங்களேன் அப்படின்னா, கண்டிப்பா செய்யக்கூடிய ஆண்கள் இருக்கதான் செய்றாங்க. அதே மாதிரி நீ என்ன வேணா செய்யி, என்ன வேணா செய்யாம, எப்படி வேணாலும் உன்னுடைய வேலைய வந்து நீ ஷேர் பண்ணி பார்த்துக்கோ. ஆனா எனக்கு வரும்போது எனக்கு ஒரு நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆண்களும் இருக்கதான் செய்றாங்க. ஆக ஒரு ஒரு குடும்பத்திலயும் ஒரு ஒரு விதமான சூழல்கள் அப்படின்றது இருக்கும். யார் வீட்லயும் நம்ம உள்ள போயிட்டு டக்குன்னு அவங்க வீட்டினுடைய சூழ்நிலைய பார்த்து, "இது என்னது இது இப்படி இருக்குது?" அப்படின்னு நாம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அடுத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு, "ஏன்னா இது அப்படி அப்படியே போட்டது போட்டபடியே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நம்மள யாராவது சொன்னாலும், அத நாம பெருசா எடுத்துக்கவும் கூடாது. ஏன்னா, நம்முடைய குடும்ப சூழல், நம்முடைய ஹெல்த்தினுடைய கண்டிஷன் என்னன்னு நமக்கு தான் தெரியும். அதனால யாராக இருந்தாலும், நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளால ஏதாவது ஒரு டம்ளராவது கழுவி வைக்க முடியும் அப்படின்னா, நாம அவங்கள, "என்ன இப்படி போட்டிருக்க? ஏன் அப்படி வச்சிருக்க?" அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இல்லாத பட்சத்துல, நாம எந்த வேலைக்கு போனோமோ, அந்த வேலைய நம்ம பார்த்தோமா, வந்தோமான்னு நம்ம இருக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது, நம்ம வீட்டினுடைய சூழ்நிலைய பார்த்து அவங்க ஏதாவது சொன்னாலும், அத நாம பெருசா எடுத்துக்க கூடாது. நமக்கு தான் தெரியும் இங்க என்ன மாதிரியான சூழல்கள் போய்க்கிட்டு இருக்கு அப்படின்றது. அதனால அ அடுத்தவங்க சொல்றது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா, மனசு வருத்தமா இருக்குதுமா, அப்படிலாம் நீங்க யோசனை பண்ணீங்கன்னா, அப்ப நீங்க ஓரளவுக்கு பெர்ஃபெக்ட்டா தான் இருந்தாகணும். வேற வழியும் கிடையாது. அதனால அ எப்படி வேணாலும் பேசக்கூடிய, மக்கள் வாழக்கூடிய அந்த உலகத்துல தான் நாமளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாமும் அப்படிதான் இருக்கிறோம். அது நமக்கு தெரியறதில்ல. இல்லையா? அதனால எப்பல்லாம் முடியுதோ அப்பல்லாம் சின்ன சின்ன வேலைகள முடிச்சு வச்சுருங்க.